தமிழ்நாடு முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை ஸ்வேதா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். இந்திய அணியினுடைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? 17 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் T20 இந்திய அணி வென்றிருக்கிறது. இந்த பாராட்டு விழா நடக்குது. உங்களுக்கு எவ்வளோ உத்வேகமாக இருக்குது? சார், நீங்க யோசிச்சு பாருங்களேன், 17 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விக்டரி கிடைச்சதே மிகப்பெரிய சந்தோஷம் சார். அவங்க மட்டும் கப்பு ஜெயிக்கல, நம்ம எல்லாருமே ஜெயிச்சிருக்கோம். ரைட் ஃப்ரம் ரோஹித் சர்மாக்குலேருந்து சரி, விராட் கோலிக்குலேருந்து சரி, அண்ட் டிராவிட் அஃப்கோர்ஸ் அவளை எவ்வளவு வருஷமா ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிக்காத அந்த ஒரு பேர் அவர் இருந்திருக்கு. பட் ஒரு கோச்சா சேர்ந்து அண்ட் இந்த டீமோட ஒர்க் பண்ணி அவர் கோச்சிங் ஸ்டின்ட்லேருந்து வந்து அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீம் ஒர்க் சார். நிஜமா அது ஒரு பியூர் ஹாப்பினஸ் நம்மளுக்கு. தட் இஸ் ரைட் ஃப்ரம் எல்லாருமே. இந்த விக்டரி இஸ் ஃபார் எவ்ரி ஒன். அதுதான் இட் மேக்ஸ் லைக் மோர். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஹாப்பினஸ் எதுவுமே இருக்காது சார். இந்த மேட்சை ஃபைனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு 16வது ஓவர்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் மெசேஜ் ட்வீட் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கே இது டேர்னிங் ஆச்சு? ஜஸ்ட் கடைசியில் தான் வின் பண்ணுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த மேட்சோடைய ஃபைனல் எப்படி பார்க்குறீங்க? இந்த மேட்ச் ஃபைனல் நம்ம கண்டிப்பா ஒருத்தருக்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா 2 பேருக்கு கொடுக்கலாம் சார். ஒண்ணு அந்த ரோஹித் சர்மா மூவ். என்னன்னா பும்ரா 17வது ஓவர் போட்டு, ஏன்னா அந்த ஓவர்ல ரன்னு கண்டெயின் ஆனோம், விக்கெட் இம்பார்ட்டன்ட். அந்த விக்கெட் ஒண்ணு ஏன்னா இதுவே பும்ரா கடைசி ஓவர் போட்டிருந்தா கூட அந்த 17-18ல ரன் போயிருக்கலாம் நிறைய. ஆனா மாஸ்டர் மூவ் பும்ராவை எடுத்துட்டு வந்தது. திருப்பியும் பாண்டியா முன்னாடியே ஒரு கடைசி ஓவர் போட்டிருக்காரு. அந்த 17-18th ஓவர், தட் இஸ் பும்ரா போட்டு விக்கெட் எடுத்ததும் சரி, ஹர்ஷதீப் போட்டும் அந்த கண்டெயின் பண்ணதும் சரி, அங்கேயும் சரி, அந்த 2 ஓவர்ல தான் சார் நம்மளுக்கு டிசைடே ஆச்சு. ஸ்பெஷலி தட் பும்ரா ஓவர், அவரு மாஸ்டர் கிளாஸ் சார். நிஜமா அவரு டெனர் நாங்க லிட்டரலி அந்த மைண்ட் கேம் தான். பும்ரானாலே ஒரு பிளாக் அவங்களுக்கு. ஸோ எந்த டீமா இருந்தாலும் சரி, அந்த மாஸ்டர் மூவ் 17வது ஓவர் பும்ரா போட்டதுதான் நம்மளுக்கு கிடைச்சது. அப்கோர்ஸ் சூரியகுமார் இந்த கேட்ச், அந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன்லாம் அப்படி ஒரு கேட்சை அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் சொல்லுவாங்க. அது பவுண்டரி டச் ஆயிருந்தா யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி எடுத்தது. ஸோ நான் சொல்றது என்னன்னா, அந்த 17வது ஓவர் மேட் த டிஃபரன்ஸ் சார் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா. பும்ரா ஓவர் இது ஒட்டுமொத்தமா விளையாட்டுத்துறைக்கு எந்த அளவுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும்? ஏன்னா பிரதமரே மீட் பண்றாரு அப்படின்றப்போ. கண்டிப்பா சார், 17 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ அண்ட் நம்ம ஒரு வாட்டி ஃபைனல்ஸ் போய் தோத்துருக்கோம். 2013லயும் சரி, லைனா ஃபைனல்ஸ் போயிட்டு தோத்துட்டு நம்மளே எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, சோக்கஸ்ன்ற நிலைமைக்கு நம்மளுக்கு பேர் வந்துருச்சு இந்தியாவுக்கு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் ஆடும்போது சோக்கஸ் வர்சஸ் சோக்கஸ்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு வரையும் ஃபைனல்ஸ்ல போய் தோத்துருக்கோம். பட் ஆனா வி வேர் டெஸ்டைன் டு வின் சார். ரைட் ஃப்ரம் பிகினிங் நம்ம அந்த அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கை நம்ம இது பண்ணோம்ல, போய் ஃபைனல்ஸ் வின் பண்ணது. அண்ட் அஃப்கோர்ஸ் த ஹோல் கண்ட்ரி இஸ் ப்ரௌட் ஆஃப் இந்தியா. தே நீட் டு பி செலிப்ரேட்டட் லைக் எனிதிங். நிறைய செலிப்ரேஷன் நடக்கணும் சார். ஏன்னா இது ரைட் ஃப்ரம் ரோஹித் சர்மாக்கும் சரி, விராட் கோலி, டிராவிட் அண்ட் கம்ப்ளீட் சப்போர்ட் சிஸ்டம். இப்ப வர புது இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அடுத்த 2வது வேர்ல்ட் கப் திருப்பி வரப்போ அவங்களுக்கு ஒரு ஊக்கம் இருக்கும். கண்டிப்பா நம்ம அடுத்த வேர்ல்ட் கப்பும் வின் பண்ணணும், அட்லீஸ்ட் நல்ல இந்த பொசிஷன்ல இருக்கணும்ன்றது. இந்த முறை 3 முன்னணி வீரர்கள் ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரிட்டைர்மெண்ட்டை அடுத்து இப்போ இருக்கக்கூடிய டீமில் வெல் பர்ஃபார்மராக யாரை பார்க்குறீங்க? புதியவர்கள் யாரெல்லாம் வந்தால் திரும்ப இதே இதே அளவுக்கான பலத்தோட டீமை மெயின்டைன் பண்ண முடியும்னு யார் நினைக்கிறீங்க? ருத்துராஜ் காய்க்வாட் நல்லா பண்ணணும், சூரியகுமார் யாதவ் எடுத்திருக்கணும் அடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன் இப்ப செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் எடுத்து அடுத்த லெவலுக்கு போகணும். அண்ட் நல்ல மூவ் தான் சரி, ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே இருக்கு. ஸோ ரைட் டைம் இந்த மாதிரி ஒரு விக்டரியில ரிட்டையர்மெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்றது ஒரு பெரிய பெரிய இது. ஸோ யங்ஸ்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ருத்துராஜ் காய்க்வாட், வாஷிங்டன் சுந்தர், இவங்க எல்லாருமே தே ஹேவ் டு ஸ்டெப் அப் அண்ட் தென் keep it going for the team. ஓகே, இதே மாதிரி T20 2007ல் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேர்ல்டு கப்பை இந்தியா டீம் வின் பண்ணுச்சு 2011ல். இப்போ அதே ஸ்பிரிட் இருக்குமா? அப்போது அடுத்து வரக்கூடிய வேர்ல்டு கப்பும் போது டீம் இவ்வளோ ஃபார்மில் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் சார். அதுக்கு ஒரு 2 years தான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்போ நியூ பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணி, ஸோ அவங்களை க்ரூம் பண்ணி அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ மேட்சஸ் வர 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 இவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். கண்டிப்பா தே வில் ஆல்சோ பெர்ஃபார்ம். அண்ட் இந்த என்டையர் டோர்னமெண்ட் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படிப்பட்ட டீம் ஒர்க் அப்படின்னு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லாரும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இந்த
ஒரு டோர்னமெண்ட்டை எடுத்து பார்த்தாலே தெரியும் ரைட் ஃப்ரம் பிகினிங் அது எவ்வளவு பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.